கடந்த 6 மாதங்கள்ல இந்தியாவோட முக்கிய நகரங்கள்ல மட்டும் 30,000க்கும் அதிகமானோர் முதலீடு மோசடியில சிக்கி சுமார் 1,500 கோடி ரூபாயா இழந்திருக்காங்க. சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வர்ற நிலையில இது குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே ரொம்ப குறைவாகவே இருக்கிறதா காவல்துறையினர் சொல்றாங்க. இந்த நிலையில இந்தியாவில் கடந்த 6 மாதங்கள்ல மட்டுமே முக்கிய நகரங்கள்ல மோசடிகள் அதிகரிச்சிருக்கிறதா உள்துறை அமைச்சகத்தோட தரவுகள் சொல்லுது. சுமார் 30,000க்கும் அதிகமானோர் முதலீடு செய்யும் பொருட்டு மோசடியில சிக்கி சுமார் 1,500 கோடி ரூபாய் பணத்தை இழந்திருக்காங்க. மொத்தத்தில் 65% குற்றங்கள் பெங்களூர், தில்லி, ஹைதராபாத் போன்ற நகரங்களில் நடந்திருக்கு. மொத்த பண இழப்புகளில் கிட்டத்தட்ட 1/3 பங்கு இந்த முதலீடு மோசடியின் மூலமாக நடந்திருக்கு. அதிலும் குறிப்பாக பெங்களூர் முதல் இடத்துல இருக்கு. இங்க மட்டுமே 26% குற்றங்கள் நடந்திருக்கு. அதே நேரத்தில் தில்லியில சராசரியா ஒருவர் மட்டும் 8 லட்சம் ரூபாய் வரை இழந்திருக்காங்க. பாதிக்கப்பட்டவர்களில் 76% பேர் 30 வயதிலிருந்து 60 வயதுக்கு உட்பட்டவர்கள்னு அறிக்கை சொல்லுது. முதலீட்டுல அதிக ஆர்வம் காட்டக்கூடிய இந்த நடுத்தர வயதினர் தான் மோசடியாளர்கள் குறிவைக்கிறாங்க. அதே நேரத்தில் முதியவர்களும் தங்கள் சம்பாதித்து சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை முதலீட்டில் போட விரும்புறதால அவங்களையும் மோசடியாளர்கள் குறிவைக்கிறாங்க. அதனால 60 வயதுக்கும் மேற்பட்டவங்களில் 8.62% பேர், அதாவது 2,829 பேர் இந்த மோசடியில் சிக்கியிருக்காங்க. மொத்தமாக பாதிக்கப்பட்ட ஒருவரோட சராசரி இழப்பு தொகைன்னு பார்த்தா 51,38,000 ரூபாய். வாட்ஸ்அப், டெலகிராம் போன்ற செயலிகள் மூலமாக தான் சுமார் 20% குற்றங்கள் பதிவாகியிருக்கு. இந்த செயலிகள் மூலமாக மக்களை எளிதாக சென்றடைய முடியுன்ற காரணத்தை மோசடியாளர்கள் தவறாக பயன்படுத்தி இருக்காங்க. ஆனால் லிங்க்டின், ட்விட்டர் போன்ற தளங்கள் மோசடிகளுக்கு ரொம்ப அரிதாகவே பயன்படுத்தப்படுறதா காவல்துறையினர் சொல்றாங்க. இந்த செயலிகள் மூலமா வெறும் 0.31% வழக்குகள் மட்டுமே பதிவாகியிருக்கான். மேலும் பல செயலிகள் மற்றும் போலி வலைதளங்கள் மூலமா 41.87% மோசடிகள் நடந்திருக்கு. இந்த மாதிரியான மோசடிகளில் சிக்காம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? வாட்ஸ்அப், டெலகிராம் போன்ற செயலிகள் மூலமா வர லிங்க்குகளை திறக்காம இருக்கணும். அனுப்புனவங்க யாருன்னு உறுதிப்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்க அனுப்புற லிங்கையோ, போட்டோவையோ இல்ல எந்த ஒரு ஃபைல்களையோ திறக்காம இருக்கிறது நல்லது. தெரியாத எண்கள்லேருந்து வர்ற விளம்பரங்களை அப்படியே நம்ப வேண்டாம். நிதி நிபுணர்களோட கலந்தோசித்து ஆலோசனைக்கு அப்புறமாகவே எந்த ஒரு நிறுவனத்தின் மீதும் முதலீடு செய்யலாம். முதல்ல அதிக லாபம்னு சொன்னாலே நம்ப வேண்டாம். முறையாக நிறுவனம் குறித்து ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் நன்கு தெரிந்த நிதி ஆலோசகரிடம் ஆலோசனை பெற்றதுக்கு அப்புறமா முதலீடு குறித்து யோசிக்கலாம். முதல்ல கொஞ்சமா முதலீடு செஞ்சு நம்ப தகுந்த லாபம் வந்ததுக்கு அப்புறம் இதர தொகையை முதலீடு செய்யறது பத்தி யோசிக்கலாம். ஒருவேளை மோசடிக்கு ஆளானா கூட உடனடியாக காவல்துறை அல்லது சைபர் குற்றப்பிரிவில் புகார் அளிக்கிறது ரொம்ப அவசியம். நீங்க எவ்வளவு விரைவாக புகார் அளிக்கிறீங்களோ நீங்க இழந்த முழு பணத்தையும் மீட்கிறதுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும்னு சைபர் பிரிவு போலீசார் சொல்றாங்க. இணையவழி மோசடிகளுக்கு 1930 அல்லது www.cybercrime.gov.in என்ற இணையதளம் மூலமாகவோ புகார் அளிக்கலாம்.